ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா அந்த கொள்ளையடிக்கிற குடும்பத்துக்குள்ள நீங்க படமும் ஓட்டிட்டு இருந்ததெல்லாம் எங்க ஓட்டிட்டு இருந்தீங்க? அந்த குடும்பம் கொள்ளையடிச்ச குடும்பத்துக்குள்ள நீங்க பட வர்த்தக விநியோகம் வச்சுட்டு இருந்தீங்கல்ல விஜய், ஓட்டிட்டு இருந்தீங்கல்ல, அப்பெல்லாம் ஏன் இதை பேசலன்னு கேட்கறேன். உங்களோட வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். தேர்தல் நெருக்கத்தில் சனிக்கிழமை போய் ஓட்டு கேட்டு வரீங்களா? ஓய்வு நாளில் மட்டும் சனி ஞாயிறில் மட்டும் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வரோம், ஓட்டு கேட்டு போகிறோன்னு தேர்தல் நெருக்கத்தில் இப்படியே தான் சொல்லுவீங்களா? நான் கரெக்டாக அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு கரண்ட்டை கட் பண்ணி சொல்லி மனு கொடுத்தது மாவட்ட செயலாளர் தான் தெரியாமல் நீ பேசிட்டு இருக்கேன். திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு மைக்கு வயரை அறந்துக்கிட்டதுக்கு இந்த திமுக அரசுக்கு என்ன சரி இருக்கு சொல்லி எனக்கு புரியல. வாங்கிட்டு இருக்கிற மைக்கை நீ சரியா வச்சுட்டு கூட வர தெரியல உனக்கு. நேரடியாவே கேட்கிறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அது மிரட்டணும்னு முடிவு பண்ணிட்டா மிரட்டி விட்டுரும். ஆனா எதுவுமே செய்யலையே உங்களுக்கு. இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க, அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம், மக்களோட தாகத்தை தீர்க்க கொண்டு வந்தாங்களா? தண்ணியில் இருந்தது இன்னைக்கு தான் தெரியுமா? அந்த பகுதியில் தமிழ்நாடு முழுக்க தண்ணியில் இன்னைக்கு தான் தெரியுமா? இது பேர் தான் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு கூடாதுன்னு சொல்ல வரேன். கொள்கைய சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாம் கரெக்டு, நீயும் அந்த மாதிரி தானே வரீங்க. இப்போ நான் வந்தால் என் கட்சி இதையெல்லாம் செய்யும், இதையெல்லாம் பேசும், இதன்படி நடக்கும், இதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்றத சொல்லுங்க. அப்போ பெரம்பலூரும் போக வேண்டியது, அங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு டைமுக்கு மேல பேசுறது, சரி அதெல்லாம் விடுங்க. இந்த நேரத்தில் பெரம்பலூர் பகுதி மக்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சீக்கிரமாவே உங்களை தேடி நான் வருவேன் ஃபார் ஷுவர். நேரம் இல்லை, நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்க, அதனால வந்துட்டீங்க. போக வந்த யாருன்னா சொன்னாங்களா? அதுக்கு ஒரு டயலாக், ஒரு கதையை ஒன்று ஜோடிக்கிறார். அடுத்த முறை நான் கட்டாயம் வந்து உங்களை சந்திப்பேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னும் 2 ஆண்டுகளாவது நீங்கள் நேரம் எடுத்துக்கிட்டு தான் மக்கள்கிட்ட வந்திருக்கணும். இல்லை நான் நேராக தான் வந்து நேராக கோட்டைக்கு போவோம் அப்படின்ற நினப்பில் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜோக்கராக தான் பார்க்கப்படுவீங்க. இந்த தேர்தல் உங்களுக்கு அமையலைன்னா சரியா, அடுத்த தேர்தலில் நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு இதில் போய் இணைஞ்சிட்டு போயிடுவோம், நீங்களா போயிடுவீங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் தலைவர். விஜய் வந்து 2வது வாரம் சனிக்கிழமை இன்னைக்கு பிரச்சாரம் நாகையில் ஆரம்பிச்சிட்டாரு. பேசும்போது ரொம்ப வழக்கத்துக்கு போனதுலேருந்து ஒரு குழப்பங்கள் குறைஞ்சி கொஞ்சம் இப்போ இந்த கூட்டங்கள் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தப்பட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி பேச்சிலையும் கொஞ்சம் கடுமை கூடியிருக்கு. குறிப்பாக சனிக்கிழமை ஏன் கூட்டம் அப்படிங்கிறத விமர்சிச்சதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு. மக்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வர்றேன், சிலருக்கு ஓய்வு கொடுக்கறதுக்காகவும் ஓய்வு நாளில் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்குறீங்க அவரோட பேச்சை? இல்லை, இப்போ தேர்தல் நெருக்கத்தில் சனிக்கிழமை போய் ஓட்டு கேட்டு வரீங்களா? நீங்கள் தான் மக்கள் மேலே அக்கறை இருக்கிற, மக்களுக்கு ஓய்வு நாளில் தான் நான் வந்து உங்களை சந்திக்கணும்னு வரேன். ஓய்வு நாளில் மட்டும் சனி ஞாயிறில் மட்டும் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வரோம், ஓட்டு கேட்டு போகிறோன்னு தேர்தல் நெருக்கத்தில் இப்படியே தான் சொல்லுவீங்களா? ஒரு பொருத்தம் வேணும் இல்லை உங்களுக்கு? என்னென்னா எதையாவது ஒன்று சொல்லி உருட்டிட்டு போவோம் அப்படின்றது இதில் தெரியுது. கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த முறையை விட இந்த முறை ஒழுங்குபடுத்தப்பட்டது அப்படின்னாலும் கூட கூட்டம் வந்து கடந்த முறையோடு இந்த முறை குறைவாக தான் இருக்குது, கம்மியாக இருக்குது. அது நல்லா பார்க்கக்கூடியதாக தான் இருக்குது. அந்த பகுதியெல்லாம் நான் போயிருக்கேன், ரொம்ப குறுகிய பகுதி. அதுக்குள்ளே அவ்வளோ அந்த கூட்டன்றது இதுக்கு முந்தின போன சனிக்கிழமை வந்த கூட்டத்தை விட ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு முன்னும் பின்னும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தெரியுது, க்ரௌடெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு தெரியுது. எப்பயுமே ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோன்னு சொல்லுவாங்க. முதல் நாள் முதல் காட்சி ஊந்து அடித்து சட்டை கீழ்ச்சி எல்லாம் போகிற அந்த க்ரௌடு வந்து அன்றைக்கி சாயங்காலமே காட்சியில் இருக்காது. பல படங்களில், வெற்றி படங்களில் இருக்கும். அந்த மாதிரி தான் இது வந்துட்டு அந்த முதல் இது ஒரு க்ரௌடு இருந்தது. பிறகு எல்லாருக்குமே இவர் தானா அப்படின்னு தெரிஞ்சிட்டுங்க ஒரு பக்கம். எதுக்கு போய் மண்டியை உடச்சின்னு கை காலை உடச்சிட்டு இருக்கணுன்றது ஒரு பக்கம். அப்புறம் நிறைய விஷயங்கள், அந்த ரசிகர்கள் மட்டும்தான் அங்கே வராங்க, நெறிப்படுத்தப்படாத ரசிகர்கள். அவங்க அதுக்காக நம்ம வருத்தப்படுறோம், அவங்க தப்பாக சொல்கிறதுக்கு இல்லை. இன்னும் நிறைய கற்க வேண்டியது ஆண்டு கணக்கில் இருக்குது, பயிற்சியும் ஆண்டு கணக்கில் தேவை. இன்னும் 2 ஆண்டுகளாவது நீங்கள் நேரம் எடுத்துக்கிட்டு தான் மக்கள்கிட்ட வந்திருக்கணும். இல்லை நான் நேராக தான் வந்து நேராக கோட்டைக்கு போவோம் அப்படின்ற நினப்பில் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜோக்கராக தான் பார்க்கப்படுவீங்க. உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற இந்த கிரேஸ் இன்னும் 2 நிகழ்ச்சியிலே வந்து ஜோக்கராக மாற்றினேன். இப்போ இன்றைக்கே பாரு, அவர் பேசுனதில் நான் வந்தாக்கா கரண்ட்டை கட் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த மாதிரி மோடி வரும்போது உள்துறை வரும்போது நீங்கள் பண்ணுவீங்களா, முடியுமா, பண்ணி பாருங்களேன், தைரியம் தான் செய்யுங்களேன், பேஸ்மெண்ட் அதிரும் இல்லை அப்படின்றாரு. கரண்ட்டை கட் பண்ணி சொல்லி மனு கொடுத்தது மாவட்ட செயலாளர் தான் தெரியாமல் நீ பேசிட்டு இருக்கிறேன். புரிதல் உங்களுக்கு? கரண்ட்டை கட் பண்ணணும், பிரச்சனை வருதுன்னு லெட்டர் கொடுத்ததே நீங்கள் தான். அப்புறம் கரண்ட்டு கட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க?
புரியுதா? அப்புறம் வந்துட்டு மைக்கு ஒயரை அறந்துக்கிட்டதுக்கு இந்த திமுக அரசுக்கு என்ன சதி இருக்குது சொல்லி எனக்கு புரியல. அந்த உங்கள் பஸ்ஸுலேருந்து வர மைக்கு அதுக்கு பேட்ரி தான் இருக்குது, கரண்ட்லாம் கிடையாது. கரண்ட் கட் பண்ணதால மைக்கு வேலை செய்யலைன்னு நீங்கள் சொல்லலாம், அது பேட்டரியில் இருக்குது. கரெக்டுங்களா? உங்கள் பேருந்துக்குள்ளே தான் இருக்குது, அதாவது வெளியில் வர கம்யூனிகேஷனில் தான் அந்த ஒயரை அடுத்தது முழுக்க அணிலுங்க. ஆனால் நீங்கள் வந்து என்னன்றீங்க, சதியை வந்து திமுக மேலே போட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அது? அது உங்கள் ரசிகர் வேணால் விசில் அடிக்கலாம், பார்க்குற மக்களுக்கு தோணும் இல்லை. வாங்கிட்டு இருக்கிற மைக்கை நீ சரியாக வச்சுட்டு கூட வர தெரியல உனக்கு. அது ரிப்பேர் ஆகுது, அங்கே ரிப்பேர் பண்ணுறாங்க, ரிப்பேர் முடியல, அடுத்துக்குது, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் கேட்குறாங்க. அது முடியுது. அது அதுக்கும் உங்கள் ரசிகர்கள் பண்ணதால அருந்ததுக்கும் திமுக அரசுக்கு என்ன தொடர்பு இருக்குது? திமுக அரசு விமர்சனம் பண்ணுங்கள். இல்லை ஒரு விஷயம் கேட்டுக்கிறீங்க, ஒரு குடும்பம் மட்டும் கொள்ளையடிக்கிற நீயா இல்லை என் சொந்த உழைப்பில் வந்து அரசியல் செய்கிறேன் நான் பார்த்தலான்னு சரி, அது நான் பொருத்தமான வார்த்தை. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய சார்ஜ் எல்லாம் என்ன இருக்குது புரியல எனக்கு. ஒன்று வந்து இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்கிரிப்ட் தான் எல்லாமே. இந்த மாதிரி அடிப்படையில் வந்துட்டு ஒரு பேசுகிறதுக்கு இன்னும் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வரணும், அதை பார்த்து நீங்கள் பார்த்து பேசுங்க. ஸ்கிரிப்ட் அதெல்லாம் ஓகே இல்லைன்னு சொல்லுவார். ஆக்கப்பூர்வமான அரசியல் ஆக்கப்பூர்வமான விடயமாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு போன இந்த நீ சொல்கிறீங்க திராவிட அரசு ஒரு குடும்பம் எல்லாமே உங்களே உட்காந்து எல்லாம் கரெக்டு. நீயும் அந்த மாதிரி தானே வரீங்க. இப்போ நீங்கள் வந்து சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவுமே பொருத்தமாக இல்லை. ஏன்னா மக்களுக்காக சனிக்கிழமை உங்களுக்கு ஓய்வாக தான் பார்த்துட்டு வரேன்னா ஓய்வு அன்றைக்கி தான் இப்போ ஓட்டு போடணும்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா நீங்கள்? தேர்தல் அன்றைக்கி தேர்தல் நெருங்கிடுச்சு, பீக் ஹவர் இருக்குது, ஒரு வாரம் டைமு. ஒரு வாரத்தில் நான் ஒரு வாரம் சனிக்கிழமை தான் நான் வருவேன்னா ஒத்துக்கு இருக்கிறீங்களா? அப்படி அன்றைக்கி ஓடி ஓடி பேசுவீங்கள்ல, அன்றைக்கி ஏன் சனிக்கிழமைன்னு பார்க்க மாட்டிருக்கீங்க? ஓய்வு நாளாக இருக்கட்டும் மக்களே, நீங்கள் வந்து ஓய்வு நாளில் வரணும், நான் சனிக்கிழமை வரேன்னு அன்றைக்கும் சொல்லுவீங்களான்னு நான் கேட்குறேன். பொருந்தில்ல. இதுதான் விஜய். அவர் வந்து ஒன்றும் பக்குவப்பட்டிருக்கிறோம். நான் அவர் அரசியலுக்கு வர்றதோ இல்லை அந்த கட்சியினர் அந்த தம்பிங்க அரசியலுக்கு வரணுன்ற ரசிகர்கள் விரும்புவதோ நம்ம வேணான்னு சொல்லவே இல்லை. வரட்டும், எல்லாரும் அரசியலுக்கு வரட்டும். மக்களுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக இருக்கிறீங்க, இப்போ தான் மீனவர் பிரச்சனையை நீங்கள் பேசுகிறீங்க. மீனவர் பிரச்சனை நான் இன்றைக்கி பேசலை, 2011 பிப்ரவரி 20ஆம் தேதிக்கிட்டே ஒரு தேதி சொல்லி நான் அப்போவே வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறேன். புரியுதுல? ஒரு சென்சிட்டிவான விஷயம் நடக்குது, மக்கள் எல்லாம் கொதித்து எழுதும்போது திரைப்படத்துறையும் அதுக்குள்ளே குரல் கொடுக்குறது வாடிக்கை. நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டீங்களே. ரெண்டாவது இல்லையே, களத்தில் வந்து தொடர்ச்சியாக நிற்கிறீங்களா? அதிமுக மாதிரி நிற்கிறீங்களா, நின்று இருக்கீங்களா? இல்லை நாம் தமிழர் கட்சி மாதிரி நின்று இருக்கீங்களா? எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக செய்கிற அரசியல் மாதிரியான செய்திங்களா அந்த 2 வருஷத்தில்? எந்த பிரச்சனைக்கு நீங்கள் பேசுகிறீங்க? ஒரு விஷயத்துக்கு நேரில் போனீங்க, அஜித்குமார் இந்த லாக்அப் டெத் ஏதோ ஒன்று போனீங்க, இன்னொரு விஷயத்துக்கு ஏதோ ஒன்று போனீங்க, பரந்தூர் போனீங்க. அதை தாண்டி வேறு என்ன? எல்லாம் இங்கே தானே நடக்குது, இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாதா? தினசரி செய்திகளை பார்த்துருப்பீங்க, பேப்பரை பார்த்துருப்பீங்களா வீட்டில். எதுக்கு நீங்கள் வெளியில் வந்தீங்க? இன்றைக்கி வந்து இனிமேல் தான் நான் இப்போ தான் வந்து மக்கள்கிட்ட வந்துட்டேன். ஒரு குடும்பமே கொள்ளை அடிக்குதுன்னா அந்த குடும்பம் கொள்ளை அடிக்கிறது இத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு தெரியாதா? அந்த கொள்ளை அடிக்கிற குடும்பத்துக்குள்ளே நீங்கள் படமும் ஓட்டிகிட்டு இருந்ததெல்லாம் எங்கே ஓட்டிகிட்டு இருந்தீங்க? அந்த குடும்பம் கொள்ளையடிச்ச குடும்பத்துக்குள்ளே நீங்கள் பட வர்த்தக விநியோகம் வச்சுட்டு இருந்தீங்கல்ல விஜய், ஓடிட்டு இருந்தீங்கல்ல, அப்போல்லாம் ஏன் இதை பேசலைன்னு கேட்குறேன். முன்னாடி காலகட்டத்தில் நடந்திருக்குது இல்லை. அப்போ இன்றைக்கி தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் அதை அரசியலுக்காக வந்திருக்கீங்க. வர்றதே வந்து குறுகிய காலத்தில் இவ்வளவு மொக்கையாக வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இது சொன்னீங்க வந்து அந்த கரண்ட் கட் பண்ணுறது, அதோட தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாருன்னா கரண்ட் கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ பஸ்ஸில் போகும்போது கையம் ஆட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இடம் வந்து கேட்ட வந்து மக்கள் நெருக்கடியான ஒரு இடத்துல அவர் வேற விரட்டி பார்க்க முடியாது, வேற உலகத்தில் இருக்கிறாரு. அவருக்கு மட்டும்தான் கண்டிஷன் போட்டாங்கன்னு. சீமானுக்கு போடாத கண்டிஷனாக உங்களுக்கு போட்டாங்க. இதுக்கு முன்னாடி விஜயகாந்துக்கு போடாத கண்டிஷனாக உங்களுக்கு போட்டாங்க. புரியுதில்ல உங்களுக்கு? இல்லை இது அதிமுகவுக்கு கண்டிஷன் போட்டிருக்காங்களே, உங்களுக்கு போட்டாங்களா? எடப்பாடியார் இதே மாதிரி தான் வர்றாரு, இதே மாதிரி தான் நிற்கிறாரு, இந்த கண்டிஷனோடு தான் இருக்கிறாங்க. அவங்களும் யாருக்கு வந்து கண்டிஷன் இல்லை சொல்லுங்கள்? காவல்துறை எல்லா கட்சிகளுக்குமே, திமுகவுக்கும் கண்டிஷன் கொடுக்க தெரியுமா? அது உங்களுக்கு அவங்க மீறுறாங்க, மீறல, அது அப்பாற்பட்ட விஷயம். திமுகவுக்குமே கண்டிஷன், நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் போன இந்த கண்டிஷன்லாம் போடுறாங்க. அவங்க அதிகாரம் வர்க்கம் ஆளு வர்க்கிறதெல்லாம் மீறலாம், அது வேறு விஷயம். கண்டிஷன் காவல்துறை எல்லாருக்குமே போடுது, உங்களுக்கு மட்டும் போடல. என்னை மட்டும் மிரட்டிட்டாங்க, இதை செய்யாதா, நீ என்ன பேசிட்டீங்க நீங்கள் மக்களுக்காக? நான் பேச வந்த என்னை தடுக்கிறாங்கன்னு. நீ முதல்ல பேச வந்ததே பெரிய சங்கடம். அவரை என்னை தடுக்கிறாங்கன்னா எனக்கு புரியலையே உனக்கு. திமுக மேலே விமர்சனம் பண்ணுங்கள், குற்றச்சாட்டு வைங்க. ஆனால் நீங்கள் இது ஒரு அரசியலுக்காக பண்ணுறன்றது இருக்குதுல்ல, அது சரி வரலையே. உங்களை யாருன்னா அரசியலுக்கு வேணான்னு சொன்னாங்களா? சொல்லக்கூடிய காரணம் எதுவுமே பொருந்தலையே உங்களுக்கு. மீனவர் பிரச்சனையை பற்றி சொல்லிட்டு இதெல்லாம் அந்த நாகைப்பட்டினத்தில் தொழிற்சாலை இல்லையா, மீன் சார்ந்த வளமான தொழிற்சாலை எதுவும் இல்லை. இந்த ஐஸ் ஃபேக்ட்ரியோட பெரிய பெரிய அளவில் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு 2வது இடம் பொருளாதாரத்தில் ஏற்றுமதியில் அந்த இடம் நாகப்பட்டினம். அப்போ அதுக்கேற்ற தொழிற்சாலைங்க எதுவுமே இல்லை, ஃபேக்ட்ரி எதுவும் இல்லை, எல்லாம் கரெக்ட், எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கிறப்ப திமுக பேசியிருக்குது, அதிமுக எதிர்கட்சியாக இருக்கப்போ பேசியிருக்கு, நாம் தமிழர் கட்சி ஒரு தேர்தலையும் பேசியிருக்குது. கமல் கூட இதை பற்றி பேசிட்டு போயிட்டாரு. நீங்கள் என்ன அதில் புதுசாக பேசுகிறீங்க? சரி, இதெல்லாம் நடக்கலைன்றதுக்காக அந்த மக்களோட அங்கே இறங்கி இந்த 1 வருஷத்தில் இந்த 2 வருஷத்தில் நீங்கள் ஏதாவது பெரும் போராட்டம் பண்ணி சாதிச்சிருக்கீங்களா? குடிக்க தண்ணி இல்லைன்றீங்க. தண்ணி இல்லைன்றது இன்றைக்கி தான் தெரியுமா? அந்த பகுதியில் தமிழ்நாடு முழுக்க தண்ணி இல்லைன்னு இன்றைக்கி தான் தெரியுமா?
இது பேர் தான் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு கூடாதுன்னு சொல்ல வரோம் நம்ம. நீங்களாகவே வாங்க, நீங்களாக மக்கள்கிட்ட இருங்க. அந்த நடிகர் பெரிய நான் வந்தால் க்ரௌடு வரும், இப்படித்தான் இருப்பேன்லாம் தூக்கி போட்டு யதார்த்தமாக வந்து நில்லுங்க, மக்களை போராடுங்க. மக்கள் உங்களை தூக்கி போய் கோட்டையில் உட்கார வைப்பாங்கன்னு நம்ம சொல்கிறோம், இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் நீங்கள் பண்ணுறது முழுக்க என்ன இருக்குது, ஒரு 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 ட்ராமா ஸ்கிரிப்ட் ஒர்க்காகவே எல்லாமே இருந்துகிட்டு இருந்தேன். ஒன்றுக்கும் இப்படி வரணும், இப்படி பேசணும், இப்படி டயலாக் பண்ணணும், பேசணும். இதை தாண்டி அந்த நாகப்பட்டினம் நீ என்ன சொல்லியிருக்க, அந்த மண்ணை பற்றி சொல்லியிருக்கிற, வேளாங்கண்ணி, நாகூர் ஆண்டவர், அப்புறம் ஒரு மாரியம்மன், இந்த 3 பேரும் ஆசியோடு நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு. இந்த இடையில ரஜினியோட ஸ்டைலு கொஞ்சம் உள்ளே வந்து, ஏன்னா அந்த ரசிகர்களை இழுக்கணும் இல்லை. இப்போ அவர் அரசியலுக்கு வேணான்ட்டு போயிட்டார், அதுக்கு பெரிய அனுபவம் இருக்குது, இது வந்து சரிப்பட்டு வராதுன்றது. அதை வந்து அந்த ரசிகர் மாதிரி பேசினார்னா கொஞ்சம் அந்த ரசிகர்லாம் நம்மளை ஈர்ப்பாக இருக்குன்றதுக்காக ரஜினி ஸ்டைலில் கொஞ்சம் பார்த்தீங்களா அந்த டைலாக் முழுக்க எல்லாமே ரஜினியை வந்து நீ காப்பி அடிக்கிற ஒரு பக்கம். அப்புறம் பார்த்தா எம்ஜிஆரை பார்த்தா கும்புறேன், அண்ணாவை பார்த்தா கும்புறேன், பெரியாரை பார்த்தா கும்புறேன், பெரியாரை வச்சு நீ கும்பிட்டு விட்டு அப்புறம் பார்த்தா பூஜை போட்டு எல்லா வேலையும் பூஜை போட்டு தான் தொடங்குற. மழை வரக்கூடாதுன்னு பூஜை போடுறாங்க உங்க. அப்புறம் பெரியாருக்கும் அங்கேயும் இடிக்குது. ஏதாவது ஒன்றில் நிற்கணும் இல்லை விஜய், நீங்கள் ஏதாவது ஒன்று எம்ஜிஆர் கொள்கையில் நில்லு, இல்லை பெரியார் கொள்கையில் நில்லு. அண்ணா சொல்கிறாரு எங்களுக்கு வந்துட்டு நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பெருமாளையும் கும்பிட மாட்டேன்டான்ற மாதிரி சொல்கிறார்ல. இதுவும் சிலையும் உடைக்க மாட்டேன், அதுவும் பண்ண மாட்டேன், அந்த மாதிரியாவது இருந்துட்டு போகலாம். நீ நேராக வந்து என்னுடைய கொள்கை தலைவரே பெரியார் தான் வேறு வச்சுக்கிட்ட நடுவில் கொண்டு வந்தப்போ அதில் கொஞ்சமாவது இருக்கணுமா இல்லையா? அதெல்லாம் திமுகவினர் கடைபிடிக்கலை. நீங்கள் கடைபிடிக்கிறீங்களா? அப்புறம் என்னத்துக்கு திமுக விமர்சனம் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் முதல்ல அதை செய்துட்டு இருந்தால், நான் இது தாண்டா பெரியார் கொள்கைன்னு நீங்கள் காமிச்சிருந்தீங்கன்னா முதல்ல கொள்கை வரைவை வெளியிடுங்க, கட்சியோட கொள்கை வரைவு. நான் வந்தால் என் கட்சி இதையெல்லாம் செய்யும், இதையெல்லாம் பேசும், இதன்படி நடக்கும், இதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்றத சொல்லுங்கள். நபர்களை வச்சிட்டு இருக்கீங்க. காமராஜர்கிட்டேருந்து என்ன கொள்கையை எடுத்துக்கிட்டீங்க? எளிமையை எடுத்துக்கிட்டீங்களா? நேர்மையை எடுத்துக்கிட்டீங்களா? நேர்மை எடுத்துகிட்டு இருந்தால் உங்களுடைய கடந்த கால படங்கள் எல்லாமே வந்துட்டு பிளாக்ல ஓடுறப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவர் நீங்கள் எப்படி காமராஜரை தொட முடியும்னு கேட்குறேன். எல்லாத்துக்கும் பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு தொழிலை தொடங்குறேன், நீங்கள் எப்படி பெரியார் எடுத்துக்க முடியும்னு கேட்குறேன். வீரத்துக்கு இந்த மண்ணுக்கு தியாகம் பண்ண ஒன்று மற்ற 2 பேரும் அம்பேத்கர் வந்து எடுத்துக்கிறேன்னா அம்பேத்கருடைய கூறுகள் உங்ககிட்ட என்ன இருக்குது? ஏதாவது ஒன்று இருக்கா? ஆக இதெல்லாம் நீங்கள் கூடி கழித்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு மக்களை இன்னொருத்தர் ஏமாற்ற வந்துக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். திடீர்னு இன்றைக்கி 2021 வந்த பிற்பாடு தான் ஐயா ஸ்டாலின் வந்துட்டு கொள்ளடிச்சு பெரிய அளவில் வச்சுக்கிறா, அந்த குடும்பம் கொழுத்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு எதிராக ஒரு அரசியல் பொங்கி எழுந்து வந்திருக்கிற 2021க்கு பிறகா? அதுக்கு முன்னாடி தான் நடந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு முன்னாடி தான் பணம் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க நிறுவனத்தில் நீங்களும் உங்கள் சார்ந்தவங்களோ உங்கள் இப்போ சரி நீங்கள் வேணாம், நீங்கள் நேரடியாக அந்த நிறுவனத்தோட பண வர்த்தகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மற்றவர்களுக்காவது இந்த மாதிரி வேணாம், அந்த குடும்பம் கொள்ளடிச்சு கொழுத்துட்டு இருக்குது, அந்த வர்த்தகமும் அவங்களோட வச்சுக்கணும். கலைத்துறைக்கு எதிராக நீங்கள் பெரிய ஸ்டார் தானே, கலக குரல் எழுப்பியிருக்கீங்களா? என்றைக்காவது ஒரு போராட்டம் பண்ணியிருக்கீங்களா? திரைப்படத்துறையில் எல்லோரும் குமுறி போயிருக்கிறாங்கன்னு நிறைய பேர் பேசுகிறாங்களா? குரல் கொடுத்துருக்கீங்களா? அஜித்தை மாதிரி எங்களை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்து நிகழ்ச்சிகளை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொது மேடையில் மாதிரி அந்த நிகழ்ச்சியிலேயே சிஎம் உட்கார வச்சுட்டு நீங்கள் என்ன பேசுனீங்களா? பதுங்கி ஓடி நிற்கலை. நீங்கள் எடப்பாடிக்கிட்ட நிற்கலை, அந்த அம்மா கிட்ட நிற்கலை, காங்கிரஸில் ஓடி நிற்கலை, மோடிக்கிட்ட எதை நீங்கள் விட்டீங்க சொல்லுங்கள்? என்ன உங்களுக்கு வீரம் வந்துடுச்சு? இப்போ இது முழுக்க என்னென்னா ஓட்டை பிரிப்பதற்கான ஒரு தத்துவம் இது. புரியுதில்லை உங்களுக்கு? திமுகவோ அதிமுக அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் அங்கே போகக்கூடாது, அது இந்த பக்கம் கழிச்சிட்டோம்னா நல்லா இருக்குன்னு யாரையோ போட்டு கொடுத்த திட்டத்துக்கு நீங்கள் இன்னொரு ஸ்கிரிப்ட் ஒர்க்கு இன்னொரு சினிமா நடிக்க வந்திருக்கீங்க ஒரு பட்ஜெட்டில், பெரிய பட்ஜெட்டில். அதான் விஷயம் இதில். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மீனவர்கள் பிரச்சனை பற்றி பேசலாம்னு சொன்னீங்க, அதோட தொடர்ச்சியாக வந்து ஈழத்தமிழர்கள் பிரச்சனை பற்றி பேசியிருக்காரு. அதேமாதிரி முதல்ல இப்போ தான் பேசலாம்னு நினைக்கிறேன். வந்து முதல் மாநாடு அன்றைக்கி முடிஞ்சப்போ நான் விமர்சனம், கடுமையான விமர்சனத்தில் ராவணால் மட்டும்தான் பேசியிருந்தோம். ஏன்னா அவருடைய மனைவி வந்து ஒரு ஈழத்தமிழர், தமிழச்சி. தவிர அதை கூட விடுங்க, நீங்கள் இந்த மண்ணிலிருந்து கடந்த காலங்களில் சக நடிகர்களோடு சேர்ந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டீங்க. அந்த எந்த தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் அது தொடாமல் அரசியல் பேசினது இல்லைன்னு நல்லாவே தெரியும். பேசவே இல்லை 2 வருஷமாக. ஏன் பேசலை? 2வது மாநாடு போட்டப்பவும் பேசலை. எங்கேயோ ஒரு இடத்துல போகிற இடத்துல ஒன்று பேசுவாங்க இல்லை, அது கூட இன்னுமே பேசவே இல்லை. ஈழத்தமிழர்கள் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு கவனத்துக்கே வரல. கழுவி ஊடகங்கள்லாம் ஊற்றின பிற்பாடு, பொது மேடைகளில் சீமான இதெல்லாம் கேள்வி கேட்ட பிற்பாடு, நீ யாருக்கு இதை பேசாமல் ஒரு அரசியல் இருக்குதா, தலைவரை ஏற்றுக்கொள்கிறையா இல்லையா அப்படின்னாலும் கேள்வி வச்சாங்க. வச்ச பிறகு இப்போ தான் தமிழக மீனவர்களில் ஈழத்தமிழர்களுக்காகவும் நம்ம பேசணும் அப்படின்னு இப்போ தான் குரல் கொடுத்துக்க ஒரு சின்ன பிட்டு போட்டிருக்கிறார். ஒன்றும் மெரிக்கல, அப்புறமா எல்லாத்தையும் பேசுவார்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ செம்மணி புதையமா குழி இலங்கையில் வந்து ஈழமண்ணில் தோண்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற விஷயம். கிட்டத்தட்ட எல்லாருமே பேசுகிறாங்க ஓரளவுக்கு. நீங்கள் யாருமே இப்போ பெரிய அளவில் எடுக்கலை. நாம் தமிழர் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணது, அப்புறம் அமைப்புகள் ரீதியாக அதுவும் பண்ணாங்க. மற்றவங்களாம் அமைதியாக இருக்காங்க. கரெக்டாக நீங்கள் இறங்குங்களா விஜய்? நீங்கள் தான் இப்போ ஈழ மக்களுக்காக பேச வந்துட்டீங்க, இறங்க. நடிகர் விஜய் இதில் ஒரு போராட்டத்துன்னு இறங்கினாங்கன்னா உலகம் முழுக்க இல்லை, இந்தியா முழுக்க அது பெரிய அளவில் கவனிக்கல. நடத்துங்க. செம்மணிக்காக ஒரு நீ தான் ஈழத்தமிழர் மேலே அக்கறை உள்ளதா நீங்கள் நடிச்சிட்டிங்கல்ல, சொல்லிட்டீங்க, நடிக்கக்கூடாது, உணர்வுபூர்வமாக பேசிட்டீங்கன்னே வச்சுக்கிறோம்.
வாங்க ஒரு செம்மணிக்கு ஒரு போராட்டத்தை எடுங்க. செம்மணி புதைக்குழியில் எலும்பு கூடுகளாக தோண்டி தோண்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. 200க்கு மேலே போயிட்டு இருக்குது. இதெல்லாம் செய்த ஒரு இனப்படுகொலைக்கான அத்தாட்சின்றது நீங்கள் பேசுகிறீங்களா? எவ்வளோ பெரிய அரசியல் அவங்க பேசுகிறீங்களா? தலைவர் மேதகன்லாம் பேச வேணாம். நாம் தமிழர் கட்சி மாதிரி உங்களுக்கு வந்து பேன் பண்ணிவிடுவாங்க, ஒரு அச்சம் இருக்குது. தலைவர் படத்தை பயன்படுத்தாதீங்க. கரெக்டாக உங்களுக்கு முழுக்க ஸ்கிரிப்டுங்க. இவர் ஈழத்தமிழரை பற்றி பேசுகிறாரு. அந்த நேரத்தில் ஒருத்தர் டக்குன்னு கேமரா எங்கே மாறுதுன்னா, முதன்முறையாக இப்போ தான் இந்த கூட்டத்தில் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவருடைய படத்தை ஒருத்தன் பிடிச்சிட்டு நிற்கிறான். பேசும்போதே இதெல்லாம் இப்போ ஸ்கிரிப்டாக எத்தனை ஸ்கிரிப்டை நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க விஜய்? ஒன்றுக்கும் ஸ்கிரிப்டுன்னா லைஃப் என்ன ஆகும் நினச்சி பாருங்க. தொடர்ந்து பேச்சில் வந்து இன்னைக்கும் பேச்சில் வந்து தொடர்ந்து திமுகவை மட்டுமே அவர் ரொம்ப அதிகமாக தாக்கிக்கிட்டே இருக்காரு. ஸோ திமுகவுக்கும் தவகவுக்கு தான் போட்டி இருக்குங்கிற மாதிரி ஒரு அரசியலில் எப்பயுமே திமுக ஒரு 40-45% வாக்கு வச்சுக்கிறதுனாக்கா தோற்று போன அதிமுக ஒரு 35 அப்படின்ற ஒரு 5-3 இப்போவே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் தோற்று போனது. புரியுதுல்ல? மொத்த சதவீதத்தில் குறைஞ்சிருக்கலாம். சராசரி அப்படி தான் இருக்கும். சாதாரண இது வந்து இவங்க கட்சி இப்போ இந்த 4-5 சதறி ஒரு உள்ளடி வேலை பண்ணதில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு கட்டத்தில் வந்து நிற்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் இவங்களுக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து இப்போ 3வது இடம் அப்படின்னு வந்தது 8% எடுத்து நிரூபிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது. தேமுதிக இடையில வந்து நிரூபிக்கப்பட்ட கட்சியாக அங்கீகாரம் இருந்து இடையில வந்து கீழே போயிடுச்சு. அதனுடைய இது இழந்து போச்சு. 3வது இடம் நிரூபிக்க தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி 8. அதுவே 8. இப்போ நீங்கள் 8க்கு மேலே 10-15 தாண்டி 40 வரைக்கும் போனீங்கன்னா தான் நீங்கள் அதிகாரத்துக்கு வர முடியும். 40 வரைக்கும் நீங்கள் போகணும். போகாமவே நான் வந்து அதிகாரத்தை பிடிப்பேன், நேராக கோட்டைக்கு போவேன்னு எப்படி போவீங்க? நீங்களாம் பள்ளம் தோண்டிட்டு கீழே கிரவுண்ட் வழியாக நேராக வந்து கோட்டை ஏறி உட்காந்தா தான் உண்டு. அதுக்கப்புறம் வளைஞ்செல்லாம் வரமாட்டாராம். நேராக கோட்டைக்கு தானே அவருக்கு. 40% இல்லாமல் யாரும் அதிகாரத்துக்கு வர முடியாதுங்க. கூட்டணியாக தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும். ஒரு காலத்தில் தனித்த ஒரு பெரும் செல்வாக்காக இருந்தது காங்கிரஸ் கட்சி. தொடக்க காலத்தில் அந்த செல்வாக்கு கொஞ்சம் இருந்தது திமுக. ஆனால் தொடக்க அதிகாரத்துக்கு வந்ததுலேருந்து இந்த நிமிடம் இந்த நாள் வரை திமுக கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சதே இல்லை. அதுக்கு சராசரியாக போனால் ஒரு 20க்குள்ளே தான் இருக்குன்றது. ஏன்னா மற்ற கட்சிகளுடைய இதெல்லாம் கூட்டணி சேர்த்து கணக்கு போட்டு பார்த்தா தான் 35-40 வருது. வெற்றி பெறுறாங்க. 4-5% குறைவாங்க. இந்த பக்கம் அதிமுக தனித்து நின்று இருக்கிறாங்க, நிரூபிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கட்சி என்னுடைய செல்வாக்கு இருக்குன்னு நிரூபிச்சிருக்காங்க பல முறை. ஆனாலும் இப்போ கூட்டணி தான் அவங்களும் வைக்கணும்னு ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அப்படி இருந்தே அவங்க 40-45 30-35 இந்த வித்தியாசத்தில் இந்த சதவீதம் எடுக்கும்போது தான் நீ வந்து பெரிய ஆளுங்க விஜய். 10 வருஷம் இந்த மக்கள்கிட்ட விடாத கத்தி தொண்டையில் ரத்தம் வர அளவுக்கு கொள்கையை பேசி இவன் இப்படித்தான் பேசிக்கின்னு இருப்பான்னு மக்கள்கிட்ட ஏளனம் பேசுகிற அந்த பக்கம்லாம் பண்ணி விஜயகாந்தை கேளிக்கை கிண்டலும் பண்ண மாதிரி அவதூறுகளை பண்ண மாதிரி பெரும் அவதூறுகள்லாம் ஒரு பக்கம் பேசி இவ்வளோ சகிச்சுக்கிட்டு நின்று தான் அந்த 8 புள்ளி தாண்ட முடிஞ்சுது. உங்களுக்கு எப்படி வந்துடும் எனக்கு புரியல. அப்புறம் 1977 மாதிரின்னு 67 வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்தது. 11 கட்சி கூட்டணி. அன்றைக்கி மிக பெரும் ஆளுமைகளாக அந்த கட்சிக்குள்ளே பேசக்கூடியவங்களே பேரே பாருங்கள், நாவலர், இப்படி பெரும் ஆளுமைகள், எப்படிப்பட்ட ஜாம்பவான் காளிமுத்து வந்து எக்கச்சக்கமான பெரும் ஆளுமைகளோட சக்கரம் கட்டி ஆடினாங்க. அப்படி இருந்தே 11 கட்சி. இதில் யாரை காலம் முழுக்க எதிர்த்தாங்களோ அந்த சுதந்திரா கட்சி ராஜாஜியோட வர கூட்டணி. ராஜாஜி தோல் மேலே உட்காந்துட்டு தான் திமுக போய் கோட்டையிலே உட்காருது. இவ்வளோலாம் அரசியல் அன்றைக்கி இருக்குது. அப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய பெரும் அதிர்ச்சி அப்படியே நீர்த்து டக்குன்னு அங்கே வந்துடுது அடுத்த ஒரு தேர்தல்லையே. அது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய அந்த காயம் ஆறல்ல உடனே வந்துடுச்சு இல்லை. அதனுடைய கோபம் மொத்தமும் காங்கிரஸை போட்டு பொழந்தாங்க, முடிஞ்சிச்சு, வந்துட்டீங்க. அப்படி உங்கள்கிட்ட 11 கட்சி இன்றைக்கி கூட்டணிக்கு இருக்குதா விஜய்? யார் வராங்க உங்கள் கூட சொல்லுங்கள். அதுதான் காங்கிரஸ் வந்து குரல் கொடுத்துருக்குது. கரும்பு மட்டும்தான் நாங்கள் ஏன்னா முழுக்க எல்லாத்தையும் நீங்கள் சுவைச்சிட்டு நாங்கள் சக்கையை மட்டும் சாப்பிட்டு இருக்கணும் காங்கிரஸ். திமுகவை சொல்கிறாரு. இல்லைன்னா நாங்கள் விஜய்கிட்ட போவோன்னு ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ தான் வருது. வேறு திமுக கூட்டணியில் சீட் இல்லைன்னு ஒரு அதிருப்தி வரவங்க அங்கே போவாங்க. அதை தாண்டி அன்றைக்கி திமுக அண்ணா வகுத்த மாதிரி ஏன்னா 11 கட்சி கூட்டணி உங்கள்கிட்ட இருக்கா? சரி, 77 எம்ஜிஆர் வந்த மாதிரி ஒரு புரட்சின்றீங்க. எம்ஜிஆர் வந்துட்டு திடீர்னு வந்து 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து திடீர்னு வந்துட்டு உடனே ஏறி கேரவான் வண்டியில் சுற்றிட்டு போய் ஓட்டு கேட்கல சாமி. 1952க்கு முன்னாடி வரைக்கும் அவர் காங்கிரஸ் கட்சியில் மிக பெரும் ஒரு அரசியல் பிரமுகராக தான் இருக்கிறார். 52 அப்படியே நேராக வந்துட்டு திமுகவில் இணையிறாரு. பெருந்தலைவர் காமராஜர் என்னுடைய தலைவர், அண்ணா என்னுடைய வழிகாட்டினே சொல்லியிருக்கிறார். புரியுதில்ல? என்றைக்குமே அவர் பெருந்தலைவரை காமராஜரை விமர்சித்ததே இல்லை. அண்ணா அவர்களே, நீ காசெல்லாம் கொடுக்காதீங்க தம்பி, வந்து மக்கள்கிட்ட முகத்தை காட்டி பிரச்சாரம் பண்ணி எங்களுக்கு அது போதுன்னு சொன்னது தான் வரலாறு. அந்த கட்சிக்கு எல்லாமுமாக இருந்து நிதி உள்பட எல்லாமும் வாரி கொடுத்து நடத்தினவர். தனக்குன்னு ஒரு பெரும் இதை வந்து மக்கள் ரசிக்கிற வச்சுருந்தார். சினிமாவில் சம்பாரித்து அரசியல் போட்டுட்டு இருந்தார். எங்கேயும் பிளாக்லலாம் விற்று வாங்கலை.
இவ்வளோ செல்வாக்கில் திடீர்னு தூக்கி வெளியே போட்டோன்னு அந்த கோபம் ஆதங்கம் மக்கள் எல்லாம் அப்படி இருந்தாங்க. அப்புறம் காமராஜர் இறந்துட்டு இருந்த நேரம் வேறு. அப்படியே அங்கே இருந்த தலைவர்கள் பலரும் எம்ஜிஆர் கிட்ட போனாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அதிருப்தியில் இருந்தது அந்த பக்கம் வந்துச்சு. இப்படி பல சூழ்நிலை எல்லாம் சேர்ந்து அவருக்கு சாதகமாக உங்களுக்கு என்ன சாதகம் இப்போ எம்ஜிஆரா நீங்கள்? அப்புறம் அது போல் 2026 புரட்சினா என்ன புரட்சி வரும்? இவ்வளவு போட்டு மிதிக்கும் போதே அதிமுகவில் வர முடியல. இவ்வளோ போராட்டம், இவ்வளவு சந்திப்பு, இவ்வளவு தொடர்பு போராட்டம், இவ்வளவு மக்கள் பிரச்சனை ஒன்றும் சரியாக ஸ்டாண்டர்டாக பண்ணலை அதிமுக எடப்பாடியார் அவர்கள். அவங்களே திணறிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டிங்கன்னா கனவுல படுத்துக்கிட்டு தான் நீங்கள் திமுகவை நான் விமர்சிக்கிறேன். திமுக இப்போவும் சொல்கிறேன், அது இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு மலை தான். நீங்கள் அவ்வளோ லேஸில் அதை மோத முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சிதைக்கணும். சிதைக்கிற அரசியலை நீங்கள் செய்யலை, புரியுதில்ல? அந்த சித்தாந்தத்தை நீங்கள் வந்து உடைக்கணும். அவங்களுடைய ஊழலை வந்து அம்பலப்படுத்தணும். இது எதுவுமே செய்யாமல் அதை நான் வந்து எனக்கும் போட்டியே அவங்க தானே. நீங்கள் அது மலை, நீங்கள் கீழே பக்கத்தில் இருக்கிறீங்க. இன்னும் உனக்கு இடையில 2 மலைங்க பெருசாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் அப்புறம் வந்து திமுக கூட போய் நிற்கணும். இன்றைக்கி தேதிக்கு திமுக அசைக்க முடியாத சக்தி. அதை மறக்க முடியுமா யாராவது? அதுக்கு எதிராக தானே இங்கே அரசியல் நடக்குது. இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி அரசியல் நடக்குது, அதிமுக அரசியல் நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா? எவ்வளோ போராடுறாங்க. நீ எதையுமே அதில் கூட இணையிலே சாமி. அதிமுக இணையான போராட்டம் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு இணையான போராட்டம் நடத்திருக்கீங்களா? எதுவுமே இல்லை. எனக்கு அவருக்கு போட்டின்னா நீங்களே உட்காந்து சினிமாவில் பேசிக்கிறீங்க. எனக்கு அவருக்கு தான் சண்டை, எனக்கு அவருக்கு தான் சண்டைனாக்கா ஸ்டாலின் எந்த உயரத்தில் இருக்கிறா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் வந்து அவருடைய தனிப்பட்ட எதுவும் சொல்லலை. அரசியல் கட்சி செல்வாக்கு, அவங்களுடைய கட்டமைப்பு அப்படின்னு இந்த நிமிஷம் அப்படி விரல தட்டினாக்கா கிளை கழகத்தில் வந்து காசு கொடுத்துட்டு போவான் ரோட்டில். தெரியுமா உங்களுக்கு? அந்த கட்டமைப்பு உங்கள்கிட்ட இருக்குதா? எல்லா கிளைகளுக்கும் நீங்கள் வந்து பூத் ஏஜென்ட்டை போட்டுட்டீங்களா இன்ன வரைக்கும் சொல்கிறீங்க? இந்த கிளை கட்டமைப்பு உங்கள்கிட்ட இருக்குதா? 10 ஆண்டுகளாக இருக்கிற எம்ஜிஆர் அவர்கள் கட்டமைச்சது பிறகு இன்ன வரைக்கும் அதிமுகவுக்கு அந்த செட்டப் இருக்குது. திமுக இது 2 தாண்டி மற்ற எதுக்குமே இல்லை. விசிகாவுக்கு அதனுடைய இத்தனை ஆண்டுகால அரசியல் இருக்கிறதால விசிகா அந்த கட்டமைப்பு வச்சுருக்கு எல்லா இடத்துலையும். தேமுதிகவில் கூட நிறைய இடத்துல திணறிடுச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி இத்தனை ஆண்டுகள் வளர்ந்த பிற்பாடும் இப்போ தான் கட்டமைப்பு ஒழுங்கு பண்ணிட்டு வர்றாரு எல்லா இடத்துலையும் போயிட்டு 10 வருஷம் கழிச்சுட்டு இன்னமும். ஆனால் நீங்கள் வந்து ஒன்றும் உங்களுக்கு இதுவும் இல்லை. எனக்கு போட்டியே வந்துட்டு நீங்கள் வேணால் போட்டியை வந்து வேற ஒருத்தர் சொல்லுங்கள். உங்களுக்கு திமுகவுக்கும் விஜய்க்கு நடுவில் 2 மலைகள் இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த மலைகளை அவர் அதிமுகவும் நாம் தமிழருக்கு அதிகமாக விமர்சிக்காமல் கண்டுக்காமல் போகிறார். அதுக்கு என்ன காரணம் இருக்குது? இல்லை, அவர் நோக்கம் வந்து திமுகவுக்கு எதிராக தன்னை எப்பயும் வலியவனை எதிர்க்கிறப்ப கவனம் ஈர்க்கப்படணும்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஆளை பற்றி இப்போ கூட ஒன்றும் இல்லை, திடீர்னு உங்களை பற்றி நீங்கள் ஒரு ஸ்டாராக இருக்கேன், உங்களை பற்றி நான் விமர்சித்து வீடியோ போட்டால் தான் ரீச் ஆகும். புரியுதில்லை உங்களுக்கு? அதை வந்து எல்லாம் வந்து கவனிப்பான். ஒன்றுமே இல்லாத ஏகலை இவனை வந்து ஒருத்தர் விமர்சனம் பண்ணி போட்டானா யார் பார்ப்பான்? 10 பேர் பார்ப்பானா? ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூவாக இருக்கிறவங்க பேசினா தானே வரும். அரசியல் அதானே உங்களுக்கு. அதே தான் இந்த தமிழ் அரசியல் களத்துலேயும் உங்களுக்கு முதன்மை இடத்துல இருக்கிற திமுக விமர்சனம் பண்ணால் தான் நம்ம மக்கள். ஏன்னா திமுக மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது அப்படின்னு. அது எல்லா அதிமுக ஆளுங்க சேர்ந்தப்போ அது மேலே பெரிய வெறுப்பு இருந்தது. அதை பயன்படுத்திடுச்சு சரியாக திமுக. இப்போ திமுக மேலே பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது. அதிமுக அதை பயன்படுத்தணும், அதுக்கான வேலையில் இருக்கிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன வேலை? நீங்கள் எங்கே இருக்கீங்க? முதல்ல 4வது இடமா 5வது இடமான்னு தெரியல உங்களுக்கு. இன்னும் ஒன்றுமே இல்லை. நான் நேராக திமுகவோட தான் நான் ஜோடி சேருவேன், திமுகவை தான் நான் ஜோடி சேருவேனாக்கா இது எனக்கு புரியலை. எனக்கு எந்த விதத்துலையும் புரியலையே. எனக்கு இந்த தேர்தல் வரைக்கும் தான். அடுத்த தேர்தல் நீங்கள் என்ன ஆகிறீங்கன்றதை பாருங்கள். இந்த தேர்தல் உங்களுக்கு அமையலைன்னா சரியா, அடுத்த தேர்தலில் நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு இதில் போய் இணைஞ்சிட்டு போயிடுவோம், நீங்களாக போயிடுவீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இப்போதைக்கு திமுக கூட கூட்டணி சரி வராதவங்க நம்ம பக்கம் வந்துடுவாங்க, அதிமுக கூட கூட்டணி சரி வராதவங்க நம்ம பக்கம் வந்துடுவாங்க. ஆக எப்படியோ வச்சு நம்ம ஒரு 3rd ஃப்ரண்ட்டு நம்ம ஆரம்பிச்சலான்னு ஒரு நம்பிக்கையில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. சரி, செட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதிமுக பக்கத்தில் போகிறவங்க செட் ஆகிடுறாங்க, திமுகவில் இருக்கிறவங்க அங்கேயே இருந்தாங்க, முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாம் தமிழர் கட்சியும் டிவிக்கும் இணைய முடியாது இனிமேல், முடிஞ்சிச்சு. நீங்களாக தான் அது வேலையை வந்து சம்மந்தமே இல்லாமல் அவர்கிட்ட தான் உட்காந்து பேசுகிறீங்க, ஆலோசனை கேட்குறீங்க. அரசியல்னால் இதுதான் வகுப்பெல்லாம் எடுக்கிற எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதையும் சொல்லலை, ஒன்றும் பேசலை. நீ வந்தால் நல்லது தான் தம்பி, சேர்ந்து கூட அரசியல் பண்ணுவோம் அப்படின்லாம் பேசி ஆதரிக்கிறாரு. திடீர்னு மாநாடு போட்டுக்கிறப்ப அவருக்கே தெரியல. திரும்பி இப்படி பார்த்தாக்கா நீ பெரியாரை தூக்கின்னு வர, அண்ணாவை தூக்கின்னு வர, எம்ஜிஆரை தூக்கிட்டு வர, அவரும் பார்த்தா எங்கள் கொள்கை வழிகாட்டி அவர் தான்ற. அப்போ தான் அவர் உங்களை விமர்சிக்க ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி எங்கன்னா விமர்சித்தாரா? இப்போ ஆக அங்கேயும் கூட்டணி வராது உங்களுக்கு. வேறு எதை வச்சு நீ கூட்டணி, உங்களுக்கு எப்படி நீங்கள் அதிகாரத்துக்கு வருவீங்க? இன்றைக்கி தேதிக்கு தனிப்பட்ட கட்சியாக ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே இருக்கிற திமுக தனித்து நின்னால அதிகாரத்துக்கு வர முடியாது தலைவாய். கரெக்டுங்களா? அதிமுக இன்றைக்கி எடப்பாடி நினைச்சாலும் கூட கனவு கூட நினச்சி பார்க்க முடியாது. தனித்து நின்று அவங்களால வர முடியாது. அந்த கட்சிகளுக்கே அந்த நிலமைன்னா நீங்கள் எந்த மூலை? புரியுதில்ல? அதான் 2 மலை உங்களுக்கு மத்தியில் இன்னும் 2 மலை இருக்குது. நாம் தமிழர் கட்சின்னு ஒரு 8% மலை ஏறி இறங்கணும். இங்கே ஏறி இறங்கவே உங்களுக்கு தாவு தீர்ந்துடும். அதுக்கு மேலே இன்னும் ஒரு 30% வச்சு ஓட்டு வச்சுங்கிற சதவீத வாக்கு வச்சுங்கிற அதிமுக மலையை ஏறி இறங்குறதுல மூச்சு போயிடும். அப்புறமா நீங்கள் மலை ஏறி போய் இருக்க 40% வச்சுங்கிற திமுக கூட மோதணும். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வெறும் பேப்பரில் எழுதி வசனம் பேசிட்டா சரி வந்துடுமா? இவ்வளோ நடைமுறை அரசியல் நான் சொல்கிறேன்.
எனக்கு ஒன்றும் அவ்வளோ அறிவெல்லாம் கிடையாது. நானே இதை சொல்லும்போது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களை சுற்றி ஒரு இன்டலெக்சுவல் நீங்கள் வச்சுக்கல. முதல்ல அங்கேயே உங்களுக்கு ஒரு பெரிய குறைபாடு இருக்குது. எல்லாமே தத்துக்குட்டி. ஒரு 4 வார்த்தை எழுதி பேச தெரியாத புஷி ஆனந்த். புஷி ஆனந்த்னா அதிமுகவில் வந்துட்டு எம்ஜிஆர் வந்தபோது எம்ஜிஆர் கூட போன புலமை புத்தன் மாதிரியும் மிகப்பெரிய ஆளுமைகள் மாதிரியும் போனாங்களா? ஒரு அரசியல் களம் கண்ட அனுபவத்தில் இருந்தவங்க யாருன்னா வந்திருக்காங்க அந்த மாதிரி புஷி ஆனந்த்னா? சொல்லுங்கள், யார் அவர்? வணக்கம்னு சொல்ல தெரியல, வழக்கணுன்றாரு. அதுலேயே வந்து லட்சணம் இருக்குது. அப்புறம் இன்னொரு ஆதவ அர்ஜுன் ஒரு 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 10 ஒரு 5 பக்கத்தில் இல்லை, ஒரு 2 பக்கத்தில் ஒழுங்கு எழுதி தமிழை ஒழுங்காக படிக்க தெரியல. இவர் மேடையில் போய் பேசி மக்களை கூட்டிடுவாரா? 3வது இன்னொரு அட்வைஸு ஆரோக்கியராஜ், அந்த சகோதரர். அவர் என்ன பண்ணுவார்? தமிழே வரலையே உங்களுக்கு. முதல்ல நீங்கள் என்ன சொல்லி போய் பேசுவீங்க? எல்லாமே கலந்த ஜுனூன் தமிழ்னு ஒன்று வந்துட்டு இருந்தது தெரியுமா? ஒரு தொடர் வந்தது. அப்போ அந்த தலைகீழாக பேசுவாங்க தமிழ்லாம். அது பேரே ஜுனூன் தமிழ்னு வந்தது. அந்த மாதிரி இல்லை. உங்ககிட்ட இருக்கிற ஆள் 3 பேர் தான். இதை தாண்டி எந்த ஸ்காலர், எந்த அட்வைஸரு இது இல்லையா? அதிமுகவில் பார்த்தா ஏகப்பட்டது இருக்காங்களே. அறிவுத்தளம் அப்படியே கொட்டி கிடக்குது. திமுகவில் சொல்லவே வேணாமே. நாம் தமிழர் கட்சி இன்னும் சொல்ல வேணாமே. இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே அப்படித்தானே வருது. எல்லாமே சாதாரண நாம் தமிழர் கட்சிட்ட ஒரு கேடர்னு சொல்கிறாங்களா, ஒரு அந்த தம்பிக்கிட்ட பேச முடியல நம்மளால். நம்ம பயந்துக்கிட்டு பேச வேண்டியதாக இருக்குது. உண்மையிலே என் நிலைமை அப்படி இருக்குது. அவ்வளோ புள்ளி விவரத்தோடு பேசுகிறாங்க. இவ்வளோ அறிவுத்தளம் உங்ககிட்ட இருக்குது. என்னன்னு கேட்டால் அந்த விஜய்னு கத்துறதை தாண்டி இன்ன வரைக்கும் உங்கள் கட்சியில் ஒருத்தர் கூட ஒரு விளக்கமும் சொன்னதில்லை. ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காங்களா? இத்தனை பேர்கிட்ட மைக்கு கொடுத்துருக்காங்க. யாராவது ஒருத்தர் நாங்கள் வந்தால் இதெல்லாம் செய்யணும் கோர்வையாக இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்ற மாதிரி ரசிகர் கூட்டம் வந்து அரசியலுக்கு உதவாது. இதை வந்து அனுபவத்தில் உணர்ந்தவர் தான் ரஜினி அவர்கள். அவர் பெருந்தன்மையாக ஒரு கட்டத்தில் வந்து விலகிட்டார். கட்சி கொடி எல்லாம் அறிவிச்சுட்டு தேதியை கூட டிக்ளேர் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. திடீர்னு அப்படியே விட்டுட்டு போயிட்டார். ஏன்னா தெரியும் இந்த களம் என்ன மாதிரி, நடிகர்களுக்கு என்னவாக இருக்கும். எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிட முடியாது. கூட்டம் நடத்துறதுக்கான இடங்களில் வந்து அவங்க ஒழுங்கான இடங்கள் தரமாட்டக்காங்கலாம் சொல்லும்போது இன்னும் மிரட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக வந்து இவரோட பிரச்சாரத்துக்கு தடை போடணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, உண்மையிலேயே அதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு திமுக செய்யணும்னு நினச்சி மிரட்டணும்னு நினச்சா மிரட்டுறாது. அதுக்கிட்ட அந்த சோபம்லாம் இருக்குது. நமக்கு தெரியாமல் விஷயமா நான் சொல்லுங்கள். அது மிரட்டணும்னு முடிவு பண்ணிட்டா மிரட்டி விட்டுரும். ஆனால் எதுவுமே செய்யலையே. உங்களுக்கு நடைமுறை என்னவோ அதை தானே என்ன ஒரு கண்டிஷன்லாம் போட்டிருக்குது. அது வந்து ஏற்புடையதல்ல. நானே அதை பற்றி எழுதியிருக்கேன், பேசியிருக்கேன். ஒரு கட்சி தலைவர் இந்த மாதிரி போகிறாங்கன்னா எத்தனை கண்டிஷன் இந்த கண்டிஷன் வந்து நீங்கள் திமுகவுக்கு வச்சுருக்கீங்களா? உதயநிதி போகும்போது, ஐயா ஸ்டாலின் போகும்போது இத்தனை வண்டி தான் கூட போகணும், மீதி வண்டி போகக்கூடாதுன்னு என்ன வச்சுருக்கீங்களா? க்ரௌடு வந்து இந்த மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் இல்லாமல் இடையூறு இல்லாமல் இருக்கணும்னு எங்கே நடத்திருக்கீங்களா? ரோட்டை மறிச்சிட்டு ரோட் ஷோலாம் பண்ணியிருக்கீங்களா? அங்கே மட்டும் தாராளமாக விட்டுட்டு விஜய்க்கு மட்டும் ஏன் பண்ணீங்க? நான் பேசியிருக்கிறேன். ஆனால் அதுக்காக என்னை மிரட்டுது, என்னை ஒடுக்குது அப்படின்னு பேசுறதெல்லாம் டயலாக். எனக்கு தெரிஞ்சு திமுக வந்து ஒன்றும் தொடவே இல்லை அவரை. நான் அதுதான் நினைக்கிறேன். அது செய்யணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா வேறு மாதிரிலாம் இருக்கும். அதனுடைய குணாதிசயம் எனக்கு நல்லா தெரியும். திமுகவுக்கு அரசியலில் இருக்கிற உங்களை மாதிரி என்ன மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். திமுக என்ன செய்யணும்னு ஆரம்பித்தாலும் செய்ய ஆரம்பிச்சிடும். செய்யவே இல்லையே. புரியுது? என்ன செய்தது உங்களுக்கு? கண்டிஷன் போட்டிருக்கு. கண்டிஷன் நீங்கள் மீறாமல் நடத்திட்டு வந்துட்டீங்களா? முதல் நாள் போனால் பெரம்பூருக்கு போக முடியல, பெரம்பலூருக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நேரம் இல்லை, நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்க, அதனால் வந்துட்டீங்க. போக வேண்டாம் யாருன்னா சொன்னாங்களா? அதுக்கு ஒரு டயலாக், ஒரு கதையை ஒன்று ஜோடிக்கிறார். அடுத்த முறை நான் கட்டாயம் வந்து உங்களை சந்திப்பேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் அடுத்த நாளே போயிட்டு வா, நின்றுட்டு பேசிட்டு வாங்க. யார் தடுக்க போகிறாங்க? கண்டிஷன் இது தான், இடையூறு இருக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் எல்லாருக்கும் அதுதான் சொல்ல வராங்க. திமுக அதை மீறுகிறதுனா ஒரு முறையும் சென்னை மாநகரம் தூய்மையாக இருக்கணும். இவங்க தான் ஆள்றாங்க, இவங்க தான் உத்தரவு போடுறாங்க. பேனர் வைக்காமல் இருக்கிறாங்களா? ரோட்டை மறிச்சிக்கிட்டு வைக்கிறது திமுக தான் வைக்குது. மீறிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அதை கேட்கணும் இல்லை, அதை விமர்சனம் பண்ணுறோம்ல. ஆனால் இந்த பக்கம் இவர் என்னன்றார், இவரே சொன்னார் எனக்கு இது மட்டும்தான் கண்டிஷன் போடுது அப்படின்றா. இல்லை, திமுக மீறுற மாதிரி நீங்கள் மீறுங்க, வழக்கு வந்தால் வாங்குங்க. என்ன போகுது? வழக்கு இல்லாத சண்டையிலனா சட்டை கிழிய தானே செய்யும், அவதூறு வரதானே செய்யும், பழிச்சொல் வரதானே செய்யும். இது இல்லாமல் நீங்கள் என்ன அரசியல் பண்ண போகிறீங்க? தடுப்பை தடையை மீறினார், வழக்கு வரட்டும். புரியுதில்லை? இதானங்க வரும், வேறு என்ன வந்துடும் தலைவாய்? நீங்கள் இது கூட வழக்கு வாங்க மாட்டோம்னா அரசியல் செய்வேன்னா நீங்கள் என்னத்துக்கு? தடை நான் மீறி நடத்துகிறேன், என் மக்களை போய் சந்திக்கிறேன், நைட்டு 11 நாளும் இப்போ நின்று பார்த்துட்டு வரவா. தடையை மீறி போனாக்கா வழக்கு போடுவாங்க, அவ்வளோதான். குறுக்க மறிச்சிட்டுலாம் நிற்க மாட்டாங்களே. மறிச்சிட்டு நின்னா ஒன்றும் பெரிய இஷ்யூ ஆகும், திமுக தான் கெட்ட பேருன்னு அவங்களுக்கே தெரியுமா. அவங்க ஏன் அந்த மாதிரி பார்க்க போகிறாங்க? ஆக இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கற்பனையிலே இருக்கிறார் அவர். ஏதோ நேராக வந்துட முடியும்னு. மிக பெரும் நபர்கள்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, அதிகமாக ஆசைப்பட்டுட்டாரோ விஜய் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. எனக்கு கிடைக்கிற தகவல் அப்படி தான் இருக்குது. மிக பெரும் ஆளுமைகள்லாம் அது வரலாம், கனவு ஆசை எல்லாருக்குமே இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. அதுக்கான கலப்பணி உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்ல வரேன். நீங்கள் சும்மா திமுக விமர்சனம், அதுதான் எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டுக்கிறாங்க. நீங்கள் என்ன அப்புறம் 3வது ஆள் நீங்கள் யார்? ஏற்கனவே விமர்சனம் பண்ணிட்டுக்கிறவர் இருக்கிறார், எடப்பாடியாக இருக்கிறது கரெக்டாக. அதிமுக தலைவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே 10 வரைக்கும் சீமான் எங்கே தான் பேசலை உங்களுக்கு சொல்லுங்கள். ஏதாவது கூட்டத்தை விட்டுருக்கிறாரா? எல்லா இடத்துலையும் விமர்சிக்கிறார்ல.
நீங்கள் மட்டும் நான் புதுசாக வந்து விமர்சிக்கிறீங்க, அந்த குடும்பம் தான் கொள்ளடிக்குது, நீங்கள் தான் புதுசாக சொல்கிறீங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன், இன்னும் 4-5 ஆண்டுகள் அரசியல் பழகு, இன்னும் மக்களுக்காக நூற்றுக்கணக்கான போராட்டத்தை நடத்து, வந்து இந்த மக்கள்லாம் அவ்வளோ லேசில் நினச்சிடாது, டக்குன்னு வந்து தூக்கி உங்ககிட்ட இருந்தாலும் கொடுத்துட்டு போகிறதுக்கு. அது வந்து ஒரு புரட்சி நடக்கணும். புரட்சி நடக்காமல் எதுவும் இந்த இதில் சாத்தியமாகாது. அப்படி புரட்சி வந்தால் ஆட்சி, அந்த மாதிரி சூழ்நிலை இங்கே இல்லை. இங்கே ஓட்டு அரசியலுக்குள்ளே தான் எல்லாமே இருந்துட்டு இருக்கணும். அந்த ஓட்டு அரசியலுக்கு உங்களை தகுதியானவரா அப்படின்னு முதல்ல நீங்கள் உங்களை சுய பரிசோதனை பண்ணிவிட்டு அப்புறம் அரசியலுக்கு வாங்க. கூட சுற்றி நல்ல ஆட்களாக வேணால் வச்சுக்குங்க. இல்லைன்னா உங்கள் அண்ணன் சீமான் இருக்கிறாரில்ல, அவர்கிட்ட தான் அண்ணன் போய் பேசிட்டு வந்தீங்க. அவர்கிட்டே கடனாக கேளுங்க, ஒரு 4-5 ஆள் கடனாக கொடுங்க அண்ணன், எனக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னு கேளுங்க. ஆலோசனை சொல்கிறதுக்கு அவரும் ஆள் அனுப்புவார். புரியுதுன்னு உங்களுக்கு? ரொம்ப நன்றி, வணக்கம்.